ஸ்ரீரங்கம் பரதநாட்டியாலயா பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகல கொண்டாட்டம். கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து ஆடி பாடி மகிழ்ந்த குழந்தைகள். ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த நாளான ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திர நாளைதான் நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று பல்வேறு பெயர்களில் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இதன்படி இன்று நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் சிறு குழந்தைகளை கண்ணன், ராதை போன்று அலங்கரித்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் மேலச்சித்திரை வீதியில் அமைந்துள்ள கலைமாமணி ரேவதி முத்துசாமி அவர்கள் பரதநாட்டிய பள்ளியில் ஆண்டுதோறும் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல 53வது ஆண்டான இந்த ஆண்டும் இன்று மாலை கிருஷ்ண ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒன்று திரண்டு கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. வேடமடைந்த மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. விழாவில் மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு ஏற்பாடுகளை ஸ்ரீரங்க பரதநாட்டியாலயா பள்ளி நிறுவனரும் கலைமாமணி விருது பெற்ற ரேவதி முத்துசாமி சிறப்பாக செய்திருந்தார். ஆக்சுவலி இது 53வது வருஷம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கடந்த 45 வருஷமாக ஆக்சுவலி நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்ச நாள்லேருந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடின்னு இருக்கோம். எப்படின்னா இங்கே கற்றுக்கிற குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாரும் வீட்லேயே அழகாக கிருஷ்ணராவோ, ராதையாவோ, யசோதையாவோ, ஈவன் நாங்கள் என்ன கதையெல்லாம் கூட கொண்டு வந்து பண்ணுவோம். கம்சன் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் உரியடி எல்லாமே பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாருக்கும் வேஷம் போட்டு இந்த கொண்டாடுவோம். ஏன் இப்படி நம்ம கொண்டாடணும்? அவா வீட்டில் கிருஷ்ணர் கும்பிட்றாளே போராதானா? போராது. இந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய தாத்பரியம், நம்மளுடைய இதிகாசம், நம்மளுடைய புராணம், ஏன் பகவான் எப்படி அவதாரம் எடுத்தார், 10 அவதாரத்தை பெருமாள் எடுத்து எப்படி இந்த உலகத்தை ரட்சிக்கிறார், அதில் இந்த கிருஷ்ணாவதாரம் எவ்வளோ முக்கியம். குழந்தையா கிருஷ்ணர் தவழறது, வெண்ணையை திருடுறது. வெண்ணையை திருடுறதுன்னா உடனே திருடான்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய பாவங்கள், நம்ம செய்த பாவங்கள்லாம் கிருஷ்ணர் திருடிக்கிறார். அவர் எடுத்துட்டு நமக்கு புண்ணியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறார். இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அவளுக்கு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் கிருஷ்ணர் பாதம் வாசலில் பிரமாதமாக கோலம் போட்டு குட்டி குட்டியாக பாதம், அந்த பாதத்தில் கிருஷ்ணர் வராருன்னு அர்த்தம். அதை மாதிரி கொண்டாடுவோம். எல்லா விதமான பட்சணம்னா வெள்ளைச்சீடை, உப்புச்சீடை, முறுக்கு, தேங்குழல், தட்டை, மாலாடு, ரவா லாடு, திரட்டிப்பால், பாயசம் எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லா விதமான பழங்களும், நாகப்பழம், ரொம்ப நாகப்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை எல்லாம் வச்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி விதவிதமான பூ அலங்காரம் பண்ணி நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கிருஷ்ண